Hi friends, welcome to YouTube. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 85 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 84 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். இதே வேலையை தனியாக பி 45 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஸோ क्वेश्चनல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது சரியா வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாலோ இல்ல சேர்ந்து கொடுத்து ஒருத்தவங்க தனியா கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க தனியா கேட்டாலோ ஷார்ட்கட் இது இருக்கு. நம்ம அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். பட் இந்த மாதிரி யாரை விட யாரு எத்தனை மடங்கு திறமைசாலி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொருத்தவங்க என்ன வருது அப்படின்னு பாருங்க. சோ எப்படி போடலாம்? ஷார்ட்கட்ல மேல 2ஐயும் பெருக்கணும். டிவைடட் பைக்கு கீழே பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். ஓகேவா? சோ இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க. 15 × 45 டிவைடட் பை 30ன்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2. நார்மலா இதை டிவைட் பண்ணி 22.5 அதாவது 22 நாட்கள்ல ஏன் முடிப்பாரு அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? பட் இந்த மாதிரி போடாம 45/2ன்னு இருக்கு இல்லையா? இதோட தலைகீழி அப்படிங்கிறது 2/45. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல ஏ செய்யக்கூடிய அந்த வேலையோட அளவு. ஓகேவா? அந்த பங்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பி பாத்தீங்க அப்படின்னா 45 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா அப்ப ஒரு நாள்ல பி எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு? 1/45 அதோட தலைகீழ். அப்ப இந்த இடத்துல பாருங்க 45ல ஒரு பங்கு, இது 45ல 2 பங்கு. அப்ப பியை விட ஏ வந்து 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஓகேவா? சோ ஒரு நாள்ல 45ல ஒரு பங்கு பி செய்வாரு, அதுலயே 2 பங்கு ஏ செய்வாரு. அப்ப பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 1 மீட்டர் விளிம்பு அளவு கொண்ட கனசதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை கனசதுரங்களை வைக்கலாம்? சோ விளிம்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எட்ஜ். ஓகேவா? சோ எட்ஜ் அப்படின்னா இப்ப இப்படி இருக்குன்னா இந்த இடம் தான் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ 1 மீட்டர் பக்கம் இங்க 10 சென்டிமீட்டர். எப்பயுமே சம் போடும்போது ஒரே அழகா ஒரே யூனிட்டா இருக்கணும். சோ அப்ப 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப ஒரு இதோடது 100 சென்டிமீட்டர், இன்னொன்னு 10 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கனசதுரம் தான் பெருசு இல்லையா? அதோட கன அளவு அப்படிங்கிறது பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம் டிவைடட் பை சின்னது 10 × 10 × 10. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 100 0 அடிஞ்சிரும். சோ 1000 கனசதுரங்களை அதுக்குள்ள வைக்க முடியும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1000. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மனிதரின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம் எனில் அவருடைய வருட சேமிப்பு 600 இருந்தால் அவரின் மாத வருமானம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் தெளிவா கவனிங்க. ஒரு மனுஷரோட 3 மாத வருமானம். சோ 3 மாத வருமானத்தை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? 4 மாத செலவுக்கு ஈக்குவல். கரெக்டா? சோ அப்ப 3 மாத வருமானம் எக்ஸ் நான் எடுத்தேன்னா அந்த எக்ஸ் 4 மாத செலவுக்கு ஈக்குவல். இப்ப வருடம் தான் வேணும். ஏன்னா வருடத்துக்கான சேமிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வருட வருமானம் அப்படிங்கிறது என்ன வரும்? ஆல்ரெடி 3 மாசத்துக்கு எடுத்திருக்கோம். சோ 3 3 எத்தனை டைம் வரும்? 3 × 4ன்னு போட்டீங்கன்னா 12 மாதம்னு வந்துடும். அப்ப ஒரு வருடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 4ஆல பெருக்கணும்னா இந்த சைடும் 4ஆல பெருக்கணும். சோ 4x கிடைக்கும். சோ ஒரு வருட வருமானம் அப்படிங்கிறது 4x ரூபாய். இதே 4 மாத செலவு எக்ஸ். கரெக்டா? 4 மாத செலவு எக்ஸ். அப்ப ஒரு வருடத்துக்கு என்ன வரும்? ஒரு வருட செலவு அப்படின்னா உங்களுக்கு 4 × இந்த இடத்துல 4 வருமா? சோ 4 அப்படிங்கிறது எத்தனை டைம் பெருக்குனா வந்து உங்களுக்கு 12 கிடைக்கும்னா 4 × 3ன்னு பெருக்குனா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பெருக்குனீங்கன்னா 3x கிடைக்கும். அப்ப ஒரு வருட வருமானம் 4x, ஒரு வருட செலவு 3x. கேள்வி சேமிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ வருமானத்துல இருந்து செலவை கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் சேமிப்பு. இது நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ வருமானத்துல செலவு போக மீதி சேமிப்பு. அப்ப வருமானம் ஒரு வருடத்துக்கு எடுத்துக்கோங்க.
ஒரு வருட வருமானம் அப்படிங்கிறது 4x, ஒரு வருட செலவு அப்படிங்கிறது 3x, ஒரு வருட சேமிப்பு 600ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 600ன்னு கிடைச்சிருக்கு. கேள்வி மாத வருமானம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த 600 அப்படிங்கிறது எக்ஸ், எக்ஸ் என்ன 3 மாத வருமானம் தான் பாத்தீங்க அப்படின்னா 600 ரூபா, அதுதான் எக்ஸ். அப்போ ஒரு மாத வருமானம் என்ன வரும்? 600 டிவைடட் பை 3 200ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 200. இதுவே செலவு கேட்டாலுமே இந்த இடத்துல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதே தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 815 ஆகவும் 4 ஆண்டுகளில் 854 கூடுதலாகிறது. அத்தொகை, சோ அப்ப 3 வருஷத்துல இருக்கக்கூடிய தொகை 815, அடுத்து 4 வருஷத்துல இருக்கக்கூடிய தொகை 854. ஒரு தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுதான் அசல். அப்ப 3 வருஷத்துக்கான முழு தொகை இது, 4 வருஷத்துக்கான முழு தொகை இது. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 39 ரூபான்னு கிடைக்கும். சோ முழு தொகையில இருந்து அடுத்த வருஷம் முழு தொகையை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருட வட்டி கிடைக்கும். ஏன்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வட்டி மட்டும் தான் ஆட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அதே வட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வட்டிக்கு வட்டி போட மாட்டாங்க, அசலுக்கு மட்டுமே தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாலும் 39 ரூபா அது. இப்ப 3 வருஷத்துக்கு வட்டி வேணும் அப்படின்னா 3 × 39ன்னு போட்டா போதும். ஸோ 117. ஸோ அசல் என்ன கிடைக்கும்? 3 வருஷத்துக்கான முழு தொகை மைனஸ் 3 வருஷத்துக்கான அந்த வட்டி கழிச்சிங்கன்னா 698. ஏன்னா அசல் ஈக்குவல் டு முழு தொகை மைனஸ் ஐ. ஓகேவா? ஸோ அதை தனி வட்டி நீங்க 3 வருஷத்துக்கும் போடலாம், 4 வருஷத்துக்கும் போடலாம். 4 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா இந்த இடத்துல 4ஆல பெருக்கி 4 வருஷம் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இதை கழிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டுமே உங்களுக்கு என்னதான் கொடுத்துருப்பாங்க? முழு தொகை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முழு தொகை 2 முழு தொகை இருக்கு, அது எத்தனை வருஷம் வேணா இருக்கட்டும் அப்படின்னாலும் அதை ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா அதோட வித்தியாசம் அப்படிங்கிறது வட்டி தான் கிடைக்கும். ஸோ இந்த 3 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் இடையில எவ்வளவு வருஷம் இருக்கு அப்படின்னா 1 வருஷம் தான் இருக்கு. அப்ப 1 வருஷத்துக்கான வட்டி அது. ஓகேவா? அடுத்து 148, 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு. சோ இது பாருங்க, 148, 185 3ஆல டிவைட் ஆகாது, 5ஆல என்ன பண்ணணும்? ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பரால டிவைட் பண்ணணும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37ஆல மட்டுமே தான் இது டிவைட் ஆகும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த 37 அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன நம்பரா போடுவோம். 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த 37 அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களால இந்த நம்பருக்குள்ள இதை அடக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கோங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 27,380ன்னு கிடைக்கும். நீங்க பெருக்குனாலும் சரி, அப்படி இல்லை இப்படியே நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அது உங்க இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி. ஆப்ஷன்ல ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து டிவைடட் பைல போடுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து டிவைடட் பைல போடும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு வரும், அதாவது தசமத்துல வரும். 760 உங்களால டிவைட் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எது டிவைட் ஆகும் அப்படின்னா 148, 185 அப்படிங்கிறது 740ஆல மட்டுமே முழுசா டிவைட் ஆகும். அந்த முழுசா டிவைட் ஆகுது 37 டைம் கிடைக்கும். ஓகேவா? சோ அந்த 37 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சோ என்ன வரும்? அந்த 37 தான் நம்ம என்ன பண்ணணும்? 148, 185 37ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 4 டைம் கிடைக்கும், இது 5 டைம் கிடைக்கும். சோ 37 × 4 × 5 740 ஆன்சர். ஓகேவா? சோ நீங்க இந்த இடத்துல முழுசா வந்துருச்சு அப்படின்னாலே அதுதான் ஆன்சர். நீங்க மறுபடியும் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் நான் சொல்றேன், தெளிவா கவனிங்க. சோ இந்த மாதிரி 2 நம்பர் இருக்கு, 148, 3 நம்பரா கூட இருக்கட்டும், எத்தனை நம்பரா வேணா இருக்கட்டும். உங்களால சின்ன சின்ன நம்பர்ல 2, 5, 4, 10, 20 இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரால உங்களால டிவைட் பண்ண முடியல, அது என்ன நம்பர்னே தெரியல அப்படின்னா இத ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கோங்க. ஓகேவா?
பெருக்கி எழுதிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா கொண்டு வந்து டிவைடட் பைல எழுதுங்க. எழுதிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது மீதி 0 வர்ற மாதிரி உங்களுக்கு எது வந்து முழுசா டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். நீங்க எந்த இதை எடுத்து போட்டாலும் வராது. ஸோ 148 × 185 டிவைடட் பை 740 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 37 டைம் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 740 தான் ஆன்சர். இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, ஒருவேளை ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 2 வருது, 2 ஆன்சர் வந்து இப்ப ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 2ஆலையுமே அது டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், அந்த 2ல எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1010 740 இது ரெண்டுமே டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இதாலையும் இது டிவைட் ஆகுது, இதாலையும் இது டிவைட் ஆகுது அப்படின்னா 2 ஆன்சர் வருமானா வராது கண்டிப்பா. ஏன்னா இது வந்து இதுல எது சின்ன நம்பர்னு பாருங்க. சோ இதுதான் ஆன்சர். எதுக்காக நம்ம இதை எடுக்கிறோம்னா மீச்சிறு பொது மடங்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எடுக்கணும். ஓகேவா? தெளிவா புரியுதுங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த கேள்விக்கு இடையில சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சோ 2 ஆப்ஷன் வந்தா என்ன பண்றது, சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நான் சம் நடத்தும் போது வந்து உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். சோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது நீங்க அதை கேதர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.